ஹலோ. நீங்க உங்க ஏர்லி 30ஸ்ல இருக்கவங்களா? அப்ப நீங்க 2010 டூ 15 வந்து காலேஜ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த நேரம் உள்ள ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ட தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் பேக்ல ஸ்க்ரீன பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டார் பிளஸ் சீரியல்ஸ் அந்த டைம்ல நம்மளால மறக்கவே முடியாது. அதுவும் நம்ம தமிழ் டப்பிங்ல பாக்குற ஃப்ரெண்டுட்ட முன்கூட்டியே பார்த்துட்டு வந்து கதை சொல்ற அலப்பறை இருக்கு. ஐயோ ஐயோ. என்னோட ஃபேவரட்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைரக்ஷன் பேண்ட் தான். அந்த டைம் ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க. அவங்க சாங்ஸுமே அந்த டைம் இன்டர்நெட்டே நமக்கு இருந்திருக்காது. அந்த நேரம் கலைஞர் லேப்டாப் எடுத்துட்டு அதுல கிடைக்கிற அந்த 1 ஜிபி அதுல பார்த்து பார்த்து லிரிக்ஸ் எழுதுறதுன்னு இந்த மாதிரி அந்த மொமெண்ட்ஸே ரொம்ப பிளெஸ்டான மொமெண்ட்ஸ் தான். ஒன் டைரக்ஷன் சாங்ஸ் மட்டும் கிடையாது, ஜஸ்டின் பீபரோட சாங், அதுக்கு முன்னாடி வந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சது அந்த டைம் தான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் சாங்ஸ் அது இதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி நம்ம பார்க்கிறதுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே. நம்ம அந்த கொரியன் டிராமாவை பத்தி சொல்லியே ஆகணும். எல்லாரும் இந்த டிராமாவை பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. அதுலயுமே என்னோட ஃபேவரட் டிராமான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜூ ஃபேமிலி புக் தான். அதுவும் நெட் இல்லாத காலத்துல 27 எபிசோடு 30 எபிசோடுன்னு பென் டிரைவ்ல நம்ம வாங்கி பார்க்குற சந்தோஷமே தனிதான். எல்லாரும் பிரேமம் படம் பார்த்து தான் நிவின் பாலி ஃபேன் ஆயிருப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் தட்டத்தின் மறையத்து, பெங்களூர் டேஸ் பார்த்து ஃபேவரேட் ஆனவங்க. மலையாள சினிமாவும் அந்த டைம் பீக்ல இருந்துச்சு. ஃபுட்பால் கூட அப்படிதான். இப்ப எல்லாம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபுட்பால் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்ன அந்த விஷயத்துல ஒரு விஷயமாவது உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும். கண்டிப்பா ரிலேட் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.